friends, today narrative report எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம narrative reportனா என்னன்னு பார்த்திரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏரியால ஒரு கலவரம் நடந்திருக்குது ஆர் நம்ம காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட் ஆர் இன்சிடென்ட் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஒரு ஸ்டோரி சொல்ற மாதிரி நரேட் பண்ணி எழுதணும். அதுதான் நரேட்டிவ் ரிப்போர்ட்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு விஷயம் நடந்திருக்குது, அது எப்படி நடந்துச்சுங்கிறத நம்ம எழுத போறோம். அத சும்மா எழுதாம இவங்க வந்தாங்க, அங்க அப்படி நடந்துச்சு, இங்க இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொல்ற மாதிரி நம்ம நரேட் பண்ணி எழுத போறோம். அதுதான் நரேட்டிவ் ரிப்போர்ட். நரேட்டிவ் ரிப்போர்ட் எப்போதுமே குரோனோலாஜிக்கல் ஆர்டர்ல தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், 9 மணிக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சு, 9:05க்கு பிரின்சிபால் வெல்கம் அட்ரஸ் கொடுத்தாங்க, 9:10க்கு கலெக்டர் விளையாட்டுடைய முக்கியத்துவத்தை பத்தி ஸ்பீச் கொடுத்தாங்க, 9:30க்கு 200 மீட்டர் ரேஸ் நடந்துச்சு, தென் 9:50க்கு லாங் ஜம்ப் நடந்துச்சு அப்படின்னு அந்த ஈவெண்ட்ல என்னெல்லாம் நடந்துச்சோ அதை குழப்பி எழுதாம குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி தான் நரேட்டிவ் ரிப்போர்ட்ல எழுதணும். நரேட்டிவ் ரிப்போர்ட்ல எப்போதுமே என்ன நடந்துச்சுங்கிறத மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி எழுதணும். அதை விட்டுட்டு இவங்க அப்படி பண்ணியிருக்கலாம், இது இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய பர்சனல் ஒப்பீனியன்ஸை நரேட்டிவ் ரிப்போர்ட்ல சொல்லக்கூடாது. நரேட்டிவ் ரிப்போர்ட்ல எப்போதுமே உண்மையிலேயே என்ன நடந்துச்சுங்கிறத மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி எழுதணும். நரேட்டிவ் ரிப்போர்ட் எப்போதுமே ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லைன்னா தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அங்க போனேன், எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதணும். அப்படி இல்லைன்னா அவங்க அங்க போனாங்க, அவங்களுக்கு அப்படி நடந்துச்சா அப்படின்னு தேர்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூல எழுதணும். நரேட்டிவ் ரிப்போர்ட் பெருசா போகும் அப்படின்னா தேவைப்பட்டா ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதிக்கிடலாம். அப்படி இல்லைன்னா ஷார்ட்டா சிம்பிளா கிளியரா எழுதினாலே போதும். இப்ப நம்ம நரேட்டிவ் ரிப்போர்ட்டோடைய ஃபார்மேட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ரிப்போர்ட்டுக்கு டைட்டில் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு ஹெட்டிங் போடணும்ல அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்க நரேட்டிவ் ரிப்போர்ட்டை டீடைல்டா எழுத பிளான் பண்ணியிருந்தா மட்டும் இன்ட்ரோடக்ஷன் போடுங்க, 3 to 4 சப்ஹெட்டிங்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸும் எழுதலாம். அப்படி இல்லை, சிம்பிளா எழுதினாலே போதும் அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ்லாம் போட வேண்டாம். ஃபர்ஸ்ட் பேரால நம்ம இந்த நரேட்டிவ் ரிப்போர்ட்ல எந்த ஈவெண்ட் ஆர் இன்சிடென்ட்டை பத்தி பேச போறோமோ அதை பத்தி ஷார்ட்டா சொல்லிடணும். கூடவே அந்த ஈவெண்ட் நடந்த டேட்டு அண்ட் லொகேஷனையும் மென்ஷன் பண்ணணும். கூடவே தேவைப்பட்டா பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏரியால கலவரம் நடந்திருக்குது, அதை பத்தி எழுத போறோம் அப்படின்னா நம்ம ஏரியாவை மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல இந்த டேட் அன்னைக்கு பயங்கரமான கலவரம் நடந்திருக்குது, நிறைய கடைகளை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க, நிறைய பேருக்கு காயமும் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பேரால சொல்லிடணும். கூடவே பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா அதை பத்தியும் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சண்டையை தூண்டி விட்டது யாரு, இந்த சண்டைக்கான காரணம் என்ன, எதனால இந்த கலவரம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சா எழுதலாம். அதுக்கப்புறம் நம்ம நரேட் பண்ற இன்சிடென்ட் ஆர் ஈவெண்ட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், சாயங்காலம் 6 மணி போல தெருவுல 2 பேர் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. தென் சண்டை போடுறவங்களை பிரிச்சு விடுறதுக்காக கொஞ்சம் பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 கேங்கா பிரிஞ்சு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. 6:15 போல ஒருத்தர் மேல இன்னொருத்தர் கல்ல தூக்கி எரிஞ்சு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. கம்பை எடுத்துட்டு வந்து அடிச்சு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 6:30 போல ரொம்ப வயலண்ட் ஆகி அந்த தெருவுல இருக்கிற கடைகளை அடிச்சு நொறுக்குனாங்க. கூடவே பில்டிங்ஸுக்கும் நெருப்பு வச்சாங்க. தென் 7 o'clock போல போலீஸ் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்களை அடிச்சு கலைச்சு விட்டாங்க. 7:15 போல ஆம்புலன்ஸ் வந்து அடிபட்டிருக்கிறவங்களெல்லாம் தூக்கிட்டு போச்சு அப்படின்னு நம்ம குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல நரேட் பண்ணணும். எந்த டைம்ல எந்த பிளேஸ்ல என்ன நடந்துச்சு, இந்த இன்சிடென்ட்ல யாரெல்லாம் இன்வால்வ் ஆனாங்க அப்படிங்கிற டீடைல்ஸையும் கொடுக்கலாம். கூடவே போலீஸ் வந்தாங்க, ஆம்புலன்ஸ் வந்துச்சு, இந்த மாதிரி
ஆக்ஷன்ஸையும் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த இன்சிடென்ட்டால 3 பேர் இறந்து போயிட்டாங்க, 6 பேர் சீரியஸா இருக்காங்க, 21 பேருக்கு பயங்கரமான காயம், 12 கடைகளை அடிச்சு நொறுக்கி இருக்காங்க, 3 பில்டிங்க்கு நெருப்பு வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த இன்சிடென்ட்டோடைய இம்பாக்ட பத்தியும் நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த கலவரத்தால மொத்த ஊருமே டிஸ்டர்ப் ஆகி இருக்குது, நிறைய ஃபேமிலிஸ் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அதுக்கப்புறம் நரேட்டிவ் ரிப்போர்ட்ல ரெக்கமெண்டேஷன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கலவரம் நடந்திருக்குது அப்படின்னா இதுக்கு நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மக்கள் ஒற்றுமையா வாழணும், போலீஸ் வேகமா செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் தேங்க்யூ, இது ஆப்ஷனல் தான். நிறைய இடங்கள்ல நரேட்டிவ் ரிப்போர்ட்டுக்கு தேங்க்யூ போடல, பட் ஒரு சில இடங்கள்ல போடுறாங்க. அதுக்கப்புறம் சப்மிட்டட் பை, அப்படி இல்லைன்னா ரிப்போர்ட்டட் பை அப்படின்னு போட்டு நம்மளுடைய நேம், நம்மளுடைய பொசிஷன் அண்ட் டேட்டையும் மென்ஷன் பண்றோம். அதுக்கப்புறம் சப்மிட்டட் டு, அப்படி இல்லைன்னா ரிப்போர்ட்டட் டு அப்படின்னு போட்டு நம்ம இந்த நரேட்டிவ் ரிப்போர்ட்டை யாருக்கிட்ட சப்மிட் பண்றோமோ அவங்களுடைய டீடைல்ஸையும் கொடுக்கணும். இந்த சப்மிட்டட் டு வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டா எழுதிக்கிடலாம், அப்படி இல்லைன்னா ஒமிட் பண்ணிடலாம். ஆனா சப்மிட்டட் பை கண்டிப்பா போடணும். ஸோ அவ்வளவுதான், இதுதான் நரேட்டிவ் ரிப்போர்ட்டோடைய ஃபார்மேட். இப்போ நம்ம ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் டே நடந்திருக்குது, அதுக்கு இப்போ நரேட்டிவ் ரிப்போர்ட் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் டைட்டில் போடுறோம், நரேட்டிவ் ரிப்போர்ட் ஆன் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்னு போடுறோம். இதை நம்ம சிம்பிளா எழுத போறோம், அதனால எந்த ஹெட்டிங்ஸுமே போடாம எழுத ஆரம்பிச்சிருந்தோம். ஸ்டார்டிங்ல என்ன சொல்றோம்னா, ஜூன் 25ஆம் தேதி XYZ ஸ்கூல்ல ஸ்கூல் பிளே கிரவுண்ட்ல வச்சு ஸ்போர்ட்ஸ் டே நடந்துச்சு. இந்த ஈவெண்ட் காலையிலே 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் பிளே கிரவுண்ட்ல கேதர் ஆனாங்க. இந்த ஸ்கூலோடைய பிரின்சிபால் வெல்கம் ஸ்பீச் கொடுத்து இந்த ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸோடைய லைஃப்ல ஸ்போர்ட்ஸ் எவ்வளவு முக்கியங்கிறதையும் பிரின்சிபால் அவங்களுடைய வெல்கம் ஸ்பீச்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றோம்னா, 9:30க்கு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. 100 மீட்டர் ரேஸ் நடந்துச்சு. அதை ஃபாலோ பண்ணி 200 மீட்டர் ரேஸ், ரிலே ரேஸ், லாங் ஜம்ப் எல்லாம் நடந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் அதுல ஆர்வத்தோட கலந்துகிட்டாங்க. எல்லா ஈவெண்ட்டுமே ஸ்போர்ட்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் ரெஃபரிஸ் உடைய கண்காணிப்புல நேர்மையான முறையில நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் டக் ஆஃப் வார் காம்படிஷன் நடந்துச்சு. தென் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் 12:30க்கு ஃபைனல் ரிலே நடந்துச்சு. அதுக்கப்புறம் 1 மணிக்கு பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்கூல் பிரின்சிபால் வின்னர்ஸுக்கு மெடல்ஸும் சர்டிபிகேட்ஸும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோஆர்டினேட்டர் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுத்தாங்க. அதோட இந்த ஈவெண்ட் முடிஞ்சது அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் சின்ன கன்க்ளூஷன் மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் டே சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றோம். தென் தேங்க்யூ போடுறோம். அதுக்கப்புறம் சப்மிட்டட் பை அப்படின்னு போட்டு நம்மளுடைய நேம், நம்மளுடைய பொசிஷன், ஸ்கூல் நேமையும் போட்டு டேட்டையும் மென்ஷன் பண்றோம். அதுக்கப்புறம் சப்மிட்டட் டு அப்படின்னு போட்டு பிரின்சிபாலோடைய நேம், அவங்களுடைய பொசிஷன், அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலோடைய நேமையும் போட்டு இந்த நரேட்டிவ் ரிப்போர்ட்டை முடிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டெல்லியில இருக்கிற மெயின் ஸ்ட்ரீட்ல கலவரம் நடந்திருக்குது. அதை பத்தி இப்போ நம்ம நரேட்டிவ் ரிப்போர்ட் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டைட்டில் கொடுக்கிறோம். அதுக்கப்புறம் டேட்டையும் லொகேஷனையும் மென்ஷன் பண்றோம். டேட் அண்ட் லொகேஷனை இந்த மாதிரி நம்ம தனியாகவும் மென்ஷன் பண்ணலாம், இல்ல இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லயுமே மென்ஷன் பண்ணலாம். இதை நம்ம கொஞ்சம் டீடைல்டா சப்ஹெட்டிங்ஸ் யூஸ் பண்ணி எழுத போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் போடுறோம். அதுக்கப்புறம் டீடைல்ஸ் ஆஃப் த இன்சிடென்ட் கொடுக்கிறோம். அதுக்கப்புறம் கேஷுவாலிட்டிஸ் அண்ட் டேமேஜ் பத்தி எழுதுறோம். அதுக்கப்புறம் ஆக்ஷன்ஸ் டேக்கன் பத்தி எழுதுறோம். அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸை எழுதுறோம். அதுக்கப்புறம் சப்மிட்டட் பைன்னு போட்டு நம்ம நேம், நம்ம பொசிஷன் அண்ட் டேட்டையும் போட்டு நரேட்டிவ் ரிப்போர்ட்டை முடிக்கிறோம். இதை நான் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா நம்ம என்ன பார்த்துட்டு போறோமோ அதை எக்ஸாம்ல கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ கொஸ்டின் பேப்பர்ல என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஏத்தாப்புல ஒரு கதையை உருவாக்கி அந்த ஸ்டோரியை நீங்க நரேட்டிவ் ரிப்போர்ட்ல சூப்பரா எழுதுங்க. நரேட்டிவ் ரிப்போர்ட்டுக்கு 3 எக்ஸாம்பிள்ஸ் ரெடி பண்ணி அதை நம்ம பிளாக்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, மறக்காம போய் பாருங்க. Thank you. Have a nice day and don't forget to subscribe our channel.